தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து பாஸ்டர் டேனியல் ராஜாகிய நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் உங்களுக்கு இன்றைக்கு செய்தியை கொடுக்க இருக்கிறோம். முக்கியமாக கர்த்தருடைய வேத வசனம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை எப்படியாக உண்டாக்கி இருக்கிறார் என்றால் ஹல்லேலூயா, ஏன்னா யூ ஆர் விக்டோரியஸ் இன் கிரைஸ்ட். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய வெற்றி எதன் மூலம் வருகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வருகின்ற பொழுது உங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வைத்திருக்கிறார்? ஒரு வெற்றியின் வாழ்க்கையை வைத்திருக்கிறார், ஒரு ஜெயத்தின் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் வசனம் 4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரால், நீங்கள் கர்த்தரால் பிறந்து விட்டீர்கள் என்றால் உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக மாறுறீங்க. ஹல்லேலூயா. அதாங்க மிக இந்த சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் வேதவசனம் பாருங்க, 1 John chapter 5 verse 4, for everyone born of God overcomes the world. This is the victory that has overcome the world, even our faith. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனால் பிறக்கின்ற பொழுது என்ன ஆகுனாக்கா, யூ ஆர் நாட் டிஃபிட்டட். நீங்கள் தோல்வி அடைய மாட்டீங்க. யூ ஆர் நாட் வீக். நீங்கள் ஒரு பலவீனமற்ற பாத்திரம் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தனி மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் தேவனால் பிறக்கின்ற பொழுது யூ ஆர் நாட் டிஃபிட்டட். உங்களை தோல்வி செய்ய முடியாது. ஏனென்றால் என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று, எனவே உன்னை தொடுகிறேன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். அவரே ஏன்னா நம்மை தொடுவதற்கு யாருக்கு அவர் அனுமதி கொடுப்பது கிடையாது. நீங்கள் பலவீனராக இருப்பது கிடையாது. அது மட்டுமல்ல, நீங்கள் தனிமையாக இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. அதனாலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் யூ ஆர் விக்டோரியஸ். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த வேத வசனத்தின்படி நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெயம் இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யூ ஆர் விக்டோரியஸ். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயம் பெறும்படியாய் உருவாக்கப்பட்டீர்கள். உலகம், மாமிச, பிசாசு என வியாதிகள், கடன் பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தேவனால் பிறங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வரட்டும். பரிசுத்த ஆவியான உங்களுக்கு இருந்து உங்களை என்ன செய்கிறாரே, உங்களை தோல்வியடைய செய்யாதபடி உங்களுக்கு ஒரு உன்னத பலனை கொடுத்து நீங்கள் தனிமையாக இல்லாதபடி உங்களை உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யூ ஆர் விக்டோரியஸ் இன் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆமேன்.